மைவி3 ஆட்ஸ் மீது வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு உண்மையா இல்லையா அப்படின்னு நிறைய நண்பர்களுக்கு டவுட் இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்கும், இனி அந்த ஆப்பில் பணம் போடலாமா வேண்டாமா, போட்ட பணம் திரும்ப வருமா வராதா, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஆப் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மைவி3 ஆட்ஸ் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளம்பரம் பார்த்தா காசு. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க தயாரிக்கிற பொருளை மைவி3 ஆட்ஸ் கீழே ஜாயின் பண்ணுற உறுப்பினர்களுக்கு இவங்க கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லை. 360 முதல் அதிகபட்சமாக 1,21,000 வரை இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணும்போது அந்த பொருட்களை உங்களுக்கு அவங்க தருவாங்க. அதுக்கப்புறமா டெய்லி விளம்பரம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தருவாங்க. 5 ரூபா முதல் அதிகபட்சமாக 1,800 ரூபா வரை ஒரு நாளில் இதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் எடுக்கலாம். இதுதான் பேசிக். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் யாராவது ஏமாற்றப்பட்டு அவங்க வழக்கு தொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தாலும் இல்லை. அப்போ யார் தான் வழக்கு தொடுத்துருக்காங்க, என்ன காரணத்துக்காக வழக்கு தொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இனிமேல் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் இந்த வழக்கை தொடுத்திருக்காரு. அவர் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆட்ஸ்க்காக அஃபீஷியலாக யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அதில் எம்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா விளம்பரம் பார்த்தா காசு அப்படின்னு சொல்லி மோசடி செஞ்சு மக்களை ஏமாற்றுவதாகவும் இதனை உடனடியாக தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோவை மாவட்ட குற்றவியல் பிரிவுக்கு மனு ஒன்று அளிச்சிருக்காரு. அந்த மனுவை ஆராய்ஞ்சு பார்த்த கோவை மாவட்ட காவல் ஆணையர் வழக்கு பதிவு செய்து உள்ளதாக பதிலும் தெரிவித்து சம்மந்தப்பட்டவருக்கு கடிதமும் அனுப்பியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்குமாறு மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அறிக்கையும் தாக்கல் செய்ய சொல்லுவாங்க. மேற்கொண்டு விசாரணையும் நடத்துவாங்க. இந்த விசாரணையில் யாராவது இதில் ஏமாற்றப்பட்டு இருக்காங்களா, முறையாக தான் இது நடக்குதா, இல்லை மோசடி எதுவும் நடக்குதா, கணக்கு வழக்குகள்லாம் சரியாக இருக்கா, அரசுக்கு முறையாக வரி செலுத்துகிறாங்களா, வங்கி கணக்கு வழக்குகளில் ஏதாவது மோசடிகள் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் இதில் பார்த்தா செக் போடுவாங்க. முடிவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே ப்ரோ, இப்போ என்ன பண்ணலாம், இதில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இது இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இதை பற்றி பேசலாம்.